கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா திரும்ப கொடுப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எதை கொடுப்பார்? அதுக்குரிய பதில் என்ன தெரியுமா? எதையெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் திரும்ப கர்த்தர் கொடுப்பான். அதே மாதிரி கொடுக்க மாட்டான், பல மடங்கு அதிகமாய் கொடுப்பான். பாருங்கள், சில நேரத்துக்கு நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், ஆனால் நிறைய காரியத்தை இழந்திருப்போம். வேதம் சொல்லுது, 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தாவீது யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வாரான். அவனுடைய ஊராகிய சிக்காக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், ஒரு பாரம் காத்திருந்தது. மனைவி, பிள்ளைகள், சொத்து சுகம் எல்லாத்தையும் அமலேக்கியர்கள் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த சிச்சுவேஷனில் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 சாமுவேல் 36 4-6 அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான். 6 கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். 8 கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொன்னான், சகலத்தையும் திருப்பி கொள்வா. என்ன ஆச்சரியம் தெரியுமா? அப்படியே 1 சாமுவேல் 30:19 சகலத்தையும் திருப்பி கொண்டான். இன்னைக்கும் எதை இழந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கொள்ள போகிறீங்க. பணத்தை இழந்தீங்கன்னா பணத்தை திருப்பி கொள்ள போகிறீங்க. பேரை இழந்தீங்கன்னா பேரை திருப்பி கொள்ள போகிறீங்க. சொத்து சுகத்தை இழந்தீங்கன்னா சொத்து சுகத்தை திருப்பி கொள்ள போகிறீங்க. பதவியை இழந்தீங்கன்னா பதவியை திருப்பி பெற்றுக் கொள்வீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போயிடும். எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியத்தை இழந்திருக்கோம்ல. ஒரு முறை தாவீது ஒரு காரியத்தை இழந்தான். அவனுக்கு இழந்ததே தெரியலை. அவனுடைய அபிஷேகத்தை இழந்துட்டான், அவனுடைய கிருபையை இழந்துட்டான், எல்லாவற்றுக்கும் மேலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டான். நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அவனை உணர்த்தின பொழுது அவன் கண்ணீரோடு ஜெபித்த ஒரு ஜெபம் இருக்குது தெரியுமா? சங்கீதம் 51:12 தகப்பனே, நான் பாவம் செய்தேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவியினால் என்னை நிரப்பும். திரும்ப கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுத்தா, பல மடங்கு கொடுத்தான். தாவீதும் இழந்ததை பெறக்கு முன்னாடி என்ன தெரியுமா? சிக்காக்க கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி அமலேக்கியர்கள் இன்னும் ஒரு 3 பெரிய நாட்டை கொள்ளையடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ தாவீதுக்கு கிடைச்சது என்னது? அவனுடைய கொள்ளை மட்டும் இல்லை, மற்ற நாட்டில் உள்ள கொள்ளையையும் அமலேக்கியர்களுடைய கொள்ளையையும் கர்த்தர் சேர்த்து கொடுத்தான். அதெல்லாம் இழந்தீங்களோ அத்தனையும் சேர்த்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பான். போரஸ் என்கிற அன்பு சகோதரரை ஒரு நாள் நான் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், பிரதர், வெள்ளத்தில் தண்ணியில் என்னுடைய வியாபாரம், என்னுடைய தொழில், என்னுடைய கடையெல்லாம் நான் இழந்துட்டேன். என் மனைவி, எங்கள் அப்பா, அம்மா எல்லாரும் ரொம்ப வேதனையில் இருந்தாங்க. அப்பந்தான் கர்த்தர் சொன்னார், திரும்ப கொடுப்பேன். நான் வச்சிருந்தது ஒரு எலக்ட்ரிக்கல் கடை. திரும்ப கர்த்தர் கொடுத்தது என்ன தெரியுமா? எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் கொடுத்தாங்க. ஒருவேளை நான் கடை வச்சுருந்த ஆயில் ஃபுல்லாக கடை தான் வச்சுருப்பேன். இன்றைக்கி பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கு, பெரிய பெரிய பில்டிங்க்கு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யும்படிக்கு ஒரு பெரிய முதலாளியாய் கர்த்தர் என்னை உயர்த்தினா. இழந்ததை கர்த்தர் கொடுத்தா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, திரும்ப கர்த்தர் கொடுப்பா. ஜெபிக்கலாமா? எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் ஒரே ஒரு நிமிஷம் திரும்ப தாருன்னு சொல்லுங்கள். திரும்ப கொடுப்பா. தகப்பான திரும்ப கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துருங்க. பெயர், புகழ், ஆண்டவரே, செல்வம், சொத்து சுகம் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்துருங்க. வீடு, வாசல், எஸ், அப்படி செய்கிறதற்காக நன்றி. சுனாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் திரும்ப கொடுப்பா. நன்மையும் கிருபையும் செல்வமும் உங்களை பின்தொடரும்.